பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 மாதம் கர்த்தர் நடத்தி ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்த, எல்லா தீங்குக்கு விலகி காத்த தெய்வம் இந்த 7ஆம் மாதம் நம்மளை காணும்படி செய்த ஆண்டவராகிய தேவனுக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, 6 மாதம் எத்தனை நட்புகள் உறவுகள் இருந்தவைகள் காணும். அன்பு மாறும், பேச்சு மாறும், மனுஷன் மாறார். ஆனால் நேற்றும் இன்று மாறாத கடவுள் ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 7ஆம் மாதத்துக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே வார்த்தை கொடுத்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 40:29 அவர் சோர்ந்து போவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். சோர்ந்து எவ்வளோ ஜெபம் பண்ணி எத்தனை காரியங்களை செய்து எப்படியாவது விடுதலை பெறணும், வெற்றியை பெறணும், நன்மை பெறணும், எதிர்பார்த்து செய்து 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 அட போடா, என்னடா வாழ்க்கை, என்னடா ஊழியம், என்னடா நட்பு, கஷ்டம், மனசோர்வு வரும் நடக்கும் முடியும் என்பதெல்லாம் கலங்கி போனவங்க உள்ளத்தில் நம்பிக்கை இழந்து போன இந்த நாளிலே 7ஆம் மாதத்தில் கர்த்தர் சொல்கிற, நீ சோர்ந்து போயிருக்கலாம், எதுவும் நடக்கலை, வரலை, கிடைக்கல. ஆனால் அந்த 6ஆம் மாதம் உங்களுக்கு, சோர்ந்து போன உங்களுக்கு, நம்பிக்கையற்ற உங்களுக்கு, ஜெபமே பண்ண மாட்டேன், சபைக்கே போக மாட்டேன், பைபிளே படிக்க மாட்டேன் சொன்ன உங்களுக்கு, சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பலன் கொடுக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, இந்த பலன் எதுக்கு தருகிறாரா? உபாகம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். இந்த உலகத்தின் ஞானத்திலே ஒரு பலங்கிறது சம்பாதிக்க உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் சம்பாதிப்பதற்கும் தேவனுடைய பலன் அவசியம். அன்புக்குரியவர்களே, அதனால சோர்ந்து போய் இனி வேண்டாம், நடக்காது, வராது, நீங்கள் இருந்திருக்கலாம், கலங்கியிருக்கலாம். ஆனால் எலியா அப்படி தான் சோர்ந்து போனார். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரும் கொடுத்தார். இன்றைக்கு வாக்கு கொடுக்குறா உங்களுக்கு, சோர்ந்து போகாத மகளே, கலங்கி போகாத. ஏன் நடக்கலை, நான் அப்படி என்கிட்ட என்னதான் பாவம் இருக்குது, எனக்கு விடுங்க, எங்கள் அப்பாவுக்காக எங்கள் அம்மாவுக்காக கடவுள் செய்யக்கூடாதா என்றெல்லாம் நீங்கள் கலங்கி சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். பவுல் சொல்றார் பிலிப்பர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். முதல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், எல்லாவற்றையும் செய்ய பலன். எல்லாவற்றையும் செய்ய, எதெல்லாம் முடியல, நடக்கலை, விட்டுட்டீங்களோ, இது தொட்டால் அவ்வளோதான் நஷ்டம், பிரச்சனை, போராட்டம், இனி வேண்டான்னு சொல்லி ஒதுக்கின உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நன்மையை, உங்கள் மேன்மையை, ஊழியத்தை நீ எடுக்கும்படி செய்யும்படி இந்த 7ஆம் மாதத்தில் ஒரு புதிய பலத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு திருக்கதரிசனமான வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்கள் பலன் அடைந்து கழுகு போல பறந்து இது வரைக்கும் பார்க்காத நன்மைகளை, இது வரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதத்தை இந்த 7ஆம் மாதம் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நடக்கும் என்று உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே 6 மாதம் முடிந்து 7ஆம் மாதத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு, கலங்கி போன பிள்ளைகளுக்கு, பயந்து போன பிள்ளைகளுக்கு, நம்பிக்கையற்று போன பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு இந்த வேலையில் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய உன்னத பலன், காண்டாமிருத்து பலன் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற வீடியோ பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தை பலன் உண்டாவதாக. வியாதி நிமித்த பலன் இழந்து போய், கொடுத்து பலன் இழந்து போய், சொத்து இழந்து போய், நன்மைகள் இழந்து போய், நன்மைகள் இழந்து போய் நடுவுத்தர இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் தேவ பலத்தை கட்டளையிடும் ஐயா. இது வரைக்கும் இல்லாத ஐஸ்வர்யம், இது இல்லாத செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே சத்துவம் இல்லாதவனுக்கு, சோர்ந்து போவனுக்கு நீ சத்துவத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர் என்று எழுதியிருக்கிறபடி எனக்கு இப்படி பிள்ளைகளுக்கு சத்துவத்தையும் பலனையும், ஆண்டவரை சோர்ந்து போகாத ஓடு
பேசவும் செயல்படவும் ஜெபிக்கவும் கொடுக்கவும் சம்பாதிக்கவும் உண்டாகும்படியாக பேசுகிறேன். எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இந்த 7ஆம் மாதம் நடக்கட்டையா. எதெல்லாம் வரலையோ இந்த 7ஆம் மாதம் வரட்டையா. எதெல்லாம் கத்த முடியலையோ இந்த 7ஆம் மாதம் முடியட்டே இயேசுவின் நாமத்தினாலே பிளஸ் பண்ணுற செழிக்கட்டும். அவன் சிறு தொழிலோ பெரிய தொழில் எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட நன்மை உண்டாக வர வேண்டிய எல்லா பொக்கிஷசாலிகள் இயேசுவின் நாமத்தில் எதிர்பார்த்து சோர்ந்து பண்ண பிள்ளைகளுக்கு அந்த பணம் வந்து சேர்வதாக, வந்து கிடைப்பதாக, நடப்பதாக என்று உம்முடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசியா இந்த 7ஆம் மாதத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த நிமிஷத்தை ஆசீர்வதிக்கிறேன். அந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் ஊழியக்காரன் பலப்படுத்தும், சகாயப்படும், பிளஸ் பண்ணுறேன். சரீர வியாதி அகற்றி, பலவீனங்களை அகற்றி, சோர்வு அகற்றி சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.